நான் மற்ற தலைவர்கள் போன்று கிடையாது. நீ அத்துமீறு, அது செய், இதை செய்யல நான் சொல்ல மாட்டேன். நீ அமைதியா இரு, படிச்சு வேலைக்கு போ, வேலைக்கு போய் உன் குடும்பத்தை காப்பாற்ற, அப்புறம் கட்சிக்கு வா. இதுதான் என்னுடைய நோக்கம். என்ன, ஒரு என் தம்பியோ தங்கையோ ஒரு வழக்கு கூட நீ வாங்கக்கூடாது. ஒரு வழக்கு, எந்த பிரச்சனைக்கு நீ போவாதையா. ஐயா உங்களுக்கு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்திருக்கிறாரு, அதுல படிச்சு வேலைக்கு போ. அதுதான் நோக்கமே, நம்முடைய நோக்கமே அதுதான். அதற்காகத்தான் இங்கே நம்ம கூடியிருக்கிறோம். 1991-92 அந்த காலகட்டத்தில் நான் எழுதிய ஒரு முழக்கம், அமைப்பாவதால் மட்டுமே அத்துமீற முடியும், அத்துமீறலால் மட்டுமே அடக்குமுறைகள் உடையும். ரொம்ப சிம்பிள். இது உனக்கு எதிரான அடக்குமுறைகள் எப்போ உடையும்னா, நீ கட்டுண்டு கிடக்க கூடாது. உனக்கு அத்து போட்டிருக்கான அந்த அத்துக்குள்ளே நீ முடங்கி கிடக்க கூடாது. அதை மீறணும். அதை மீறது எப்ப தனிநபரா முடியாது, ஒரு அமைப்பாக தான் முடியும். அதை மீறுகிறவர் தனி ஆளார் கோயிலுக்குள்ள நுழைவேன் அப்படின்னு போனா தீர்த்து கட்டிடுவாங்க. ஒரு அமைப்பாய் திரண்டு நான் கோவிலுக்குள் நுழைவோம் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. அமைப்பாவதால் மட்டுமே அத்துமீற முடியும், அத்துமீறலால் மட்டுமே அடக்குமுறைகள் உடையும். இந்த அத்துமீறலுக்கு என்ன பொருள் தெரியாம சில பேர், நான் அத்துமீறலாம் சொல்ல மாட்டேன், அதை செய் இதை செய்யலாம் சொல்ல மாட்டேன்,